இல்லடா மிஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ஆரம்கான பர்த்டே ஒன் ஷாட் தான்டா. ஒன் ஷாட் நேம் வந்துட்டு கோல் சிஇஓ மிஸ்டர் கிம். ஓகேவா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நம்ம ஆரம் வந்துட்டு ஒரு கம்பெனியோட சிஇஓ. ஓகேவா, நீங்கள் வந்துட்டு இந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயி. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ தான் ஆரம் வந்துட்டு ஆஃபீஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. என்ட்ரு ஆகும்போது எல்லோரும் எழுந்து சல்யூட் பண்ணிட்டு உட்காடுறீங்க. அவர் நேராக கேபின் போயிட்டு, ஹலோ மிஸ்டர் செக்யூரிட்டி, எனக்கு கால் பண்ணுங்கள். நீங்களும் வந்துட்டு செக்யூரிட்டி உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. நீங்களும் போகிறீங்க, பயந்துகிட்டே போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வயன் உள்ளவா சார். என்ன வயன் இதெல்லாம்? என்ன டைப் ஆஃப், நான் அவங்ககிட்ட என்ன கேட்டேன், நீ என்ன பண்ணியிருக்க? இதுதான் ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுற லட்சணமா? ரீடு. நீங்கள் வந்துட்டு பயந்துகிட்டே போகிறீங்க, அதை பார்க்குறீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு அவர் ரீடு பண்ண சொல்லியிருக்காரு. சார் எல்லாமே கரெக்டாக தான் சார் இருக்குது. எனக்கு பார்க்க தெரியாதா? எனக்கு தெரியாதா என்ன? ஒழுங்காக ரீ டூ பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிச்சி விட்றாரு. நீங்கள் போகிறீங்க, அழுதுகிட்டே போகிறீங்க. நீங்கள் போயிட்டு ரீடு பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு, அதாவது டீம் லீடர், அவங்க எடுத்து செக் பண்ணுறாரு. வயன் கரெக்டாக தான் எனக்கு அப்புறம் ரீடு பண்ண சொல்கிறாரு. அதான் ஜான் தெரில, பயமாக இருக்குது இப்போலாம் ஆஃபீஸ்க்கு வரவே. வயன் அவரையே ஒன்று மட்டுமே கார்னர் பண்ணுறாரு. தெரில ஜான். ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்டா. ஆரம் உங்களுக்கு காலேஜ் சீனியர், நீங்கள் அவருக்கு ஜூனியர். அவர் வந்துட்டு அவர் ஆக்சுவலாக ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாரு. நீங்கள் அவர் பின்னாடி லவ் பண்ணுறேன்னு சுற்றிருப்பீங்க. அந்த பொண்ணு இவரை சீட் பண்ணோன்னே இவர் வந்து கோல்ட் ஆயிடுறாரு. உங்களை பார்த்தா இவருக்கு சுத்தமாக ஆகாது முன்னாடியிலேருந்தே. அந்த பொண்ணு இவரை சீட் பண்ணோன்னா எல்லா கேர்ள்ஸும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. அதுவும் நீங்கள் அவர் பின்னாடி சுற்றுறதுனால அவருக்கு எல்லா கோவமும் உங்க மேலே இருக்கும். ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து திருப்பி கொண்டு போய் சப்மிட் பண்ணுவீங்க. ஆரம் வந்து செம்ம டென்ஷனாக இருக்காரு. வயன் என்ன பண்ணி வச்சுருக்க? ஃபைல் பண்ணுற, ஓகே, அதை வந்து என்ன சொல் நீட்னஸ் தேவையில்லை. எப்படி பண்ணி வச்சிருக்க நீனு? கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்குறாரு. நீங்கள் வந்து அழுதுட்டு, சார் 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 சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அமுச்சு விட்டு அவர் உட்காந்து, இப்போ ஏன் அப்படி எனக்கு எப்போ பார்த்தாலும் ஏன் என் பின்னாடி சுற்றுறான்? நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்து நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா என் கம்பெனிலே ஜாயின் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு மூஞ்ச பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. இவ்வளோ தானே அவன் என்னை சீட் பண்ணான். ஆக்சுவலாக உங்களால் சீட் பண்ணலாம், ஆனால் அவருக்கு அப்படி தோணியிருக்கும். இப்போ இன்னொரு ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுது. அந்த பொண்ணு இப்போ வந்து திருப்பி அந்த கண்ட்ரிலேருந்து வரும்போது வந்து ஒரு சடனாக தெரியாமல் ஆரம் பார்த்துருப்பாங்க. ஆரம் பார்த்தோன்னா அவள் வந்து பேசுறா. ஆரம் எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். என் லைஃப் விட்டு போனவங்களுக்கு என் மேலே ஏன் இவ்வளோ ஆக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு, ஆரம் நான் போனேன், அதுக்கு ரீசன் என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன ரீசன்? என் லைஃப் என்ன நீ வந்துட்டு போகிறதுக்கு விளையாட்டு ஏரியாவா என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ வந்து, ஆரம் நான் ஒன்று லவ் பண்ணல. ஆமாம் பண்ணீங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு பையன் லவ் பண்ணல. ஆமாம் பண்ணீங்க. நம்ம ஒன்று தானே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். அதுக்கு எக்ஸாக்ட்லி அதான் என் பிரச்சனை. நான் அதுக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஒருத்தவனோட குழந்தைய வயிற்றில் வச்சுட்டு இன்னொருத்தனோட என்னால் வாழ முடியல. அதனால தான் நான் திருப்பி எக்ஸ் கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ட்டு. அவன் சரி மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிட்டான். இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன். அது என் பொண்ணு. ஓ மேடம் அதனால தான் போனீங்களோ? அண்ட் எனக்கு தெரியும் நான் போனாலும் உனக்கு லாஸ் ஆகாதுன்ட்டு. ஏன்னா ஒன்று லவ் பண்ணுற ஒரு பொண்ணு இருந்தா. வாட்? யார் சொல்கிற? வயல் புரியல. அவள் உனக்காக என்னெல்லாம் பண்ணா தெரியுமா? ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியாது உனக்கு. என்ன அவளால் நான் புரிஞ்சு போனேன்னு நினைக்கிறியா? சத்தியமாக இல்லை. அவளுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை.
வயன் எவ்வளோ அப்பாவி தெரியுமா? உனக்கு எவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்குது, அவளுக்கு யாருமே இல்லை. அவங்க அம்மா அப்பா வந்து நீ காலேஜ் படிக்கும் போது தான் இறந்தாங்க. நீ அவளுக்கு அப்போ என்ன சொல்கிறது, அப்போ நீ வந்து அவளுக்கு கன்சோல் பண்ண அவளை நீ அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்ட. ஆனால் நீ என்ன பார்த்ததுக்கப்புறம் அவளை சுத்தமாக மறந்துட்ட. ஆனால் அவள் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவள் என்ன பண்ணா? அவ்வளோ பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. புரியல. அவங்க அம்மா அப்பா இருந்தாங்களா என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ எங்கே சொல்ல விட்ட? என் கூடயே தானே நீ சுற்றி இருந்தா. அவளை யார் நீ எங்கே கண்டுக்கிட்ட? புரியல. அவளுக்கு என்னன்னு உனக்கு எதுவுமே தெரியாது. அவளுக்கு என்ன தேவைன்னு எதுவுமே உனக்கு தெரியாது. போ, மேலே பேச எனக்கு எதுவும் இல்லை. மாயா எங்கே இருக்க? இதோ வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுனோட எக்ஸும் போயிடுறாங்க. அப்போ நான் தான் அவளை தப்பாக நினச்சிக்கிட்டேனா அப்படின்னு ரொம்ப லவ் பண்ணாளா நிஜமாலே? அவள் இவ்வளோ மாதிரி கிடையாதா? நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகிறீங்க. நம்ஜுன் வராது. வந்துட்டு செக்ரட்டரி வயனை கூப்பிடுங்க. அதே கோல்டர்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் செக்ரட்டரி சொல்கிறார், நீங்கள் போகிறீங்க பயந்துக்கிட்டு. சார் நைட்டு நான் முடிச்சிட்டேன் சார். இப்போ வந்து நம்ஜுன் கேட்குறாரு, ஏன் உங்கள் வீட்டில் யாரும் கேட்க மாட்டாங்களா? லேட்டாக நீ ஏன் நேற்று வீட்டுக்கு போனட்டு கேள்விப்பட்டேன், நேற்று நீ வீட்டுக்கே போகலன்ட்டு. நீங்கள் அவரை பார்த்து என்ன கேள்வி கேட்கறதுக்கு யார் இருக்காங்க? புரியல. என்னை கேள்வி கேட்க யார் இருக்காங்க சார்? உண்மைதான் உங்களுக்கு தெரியாதுல்ல? உன் பேரண்ட்ஸ்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்களா வயன்? இருந்தால் தானே சார் கேள்வி கேட்பாங்க. நானும் எவ்வளோ கன்சல்ட் பண்ணிட்டேன், என்னால் முடியல எதுக்கு. எனக்கு பேரண்ட்ஸ் இல்லை. நான் காலேஜ் படிக்கும்போது இறந்துட்டாங்க. அப்போ கன்சல்ட் பண்ணது நீங்கள். உங்களுக்கும் அது மறந்துடுச்சு. ஃபஸ்ட்டு நான் யாருன்னாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை. நான் யாருன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நீங்களும் நான் ஒரே காலேஜ் தான். அங்கே இந்த நீங்கள் நான் கொஞ்சம் குண்டா இருப்பேன் கரெக்டாக. நீங்கள் என்ன அப்போ வந்துட்டு லாலிபப்பு கூப்பிடுச்சு. ஆனால் நான் அதே காலேஜ் வந்தேன், இங்கே இருந்த காலேஜு கண்டுக்கல. அப்போ நீங்கள் ஒரு நாள் நான் அழுதுட்டு இருக்கும்போது வந்து ஏன் அழுகுறேன்னு கேட்டு என்ன கம்ஃபர்ட் பண்ணிங்க. சரி, அவருக்கு வந்து நம்மளை ஞாபகம் இல்லைனாலும் இப்போ அட்லீஸ்ட் அவருக்கு வந்து நம்மளை கம்ஃபர்ட் பண்ண தோணுதே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நீங்கள் அவள் வந்தா மாயா. அவள் வந்தோடனே நீங்கள் என்னை சுத்தமாக கவனிக்கலை, சுத்தமாக கண்டுக்கல. அவ்வளோதான், என்னை விட்டு நீங்கள் சின்ன வயசுலேயே நான் மட்டும்தான் அவங்களை லவ் பண்ணிட்டு நீங்கள். நான் என்னதான் பண்ணுறது? எதுக்குடா இப்போ இந்த கம்பெனி ஜாயின் பண்ணி? சாரி சார், ஐ எம் ரிசைனிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டி வெளில போவீங்க. அவர் வந்து ஒரு மாதிரி சேடாக, என்னது லாலிபாப் நீயா? நீயா நீயாடி சொல்லியிருக்க வேண்டியதானே, நீ தான் அவன்ட்டு. ஏன் இப்படி பண்ண? நான் அவ்வளோ பேர் கலாய்க்கும் போது எனக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ண, ஹெல்ப் பண்ண. ஏன்டி இப்படி பண்ணுற? சொல்ல வேண்டியதானே நான் தான் அவன்ட்டு. ஏன்டி இப்போ கம்பெனி விட்டு போகணும்னு சொல்கிறேன்? கஷ்டமாக இருக்குடி, வந்துடி போகாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காரு. இது யாருக்கும் கேட்கல. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. நெக்ஸ்ட் 2-3 days வரல. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் திங்ஸ் கலெக்ட் பண்ண வரீங்க. கம்பெனி விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டே சொல்கிறீங்க. அவங்க வயன் ஏண்டி உனக்கு தான் சார் ரொம்ப பிடிக்குமே, அவருக்காக தானே இந்த கம்பெனிக்கே வந்தேன், இப்போ நீ எதுக்கு போகிற? நான் கம்பெனிக்கு வந்தேன், ஒர்க் ஆகாது.
கம்பெனிக்கு வந்து அவருக்காக கரெக்ட். அவருக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் லவ் பண்ணது பழைய ஆரம்பி நம்ஜூன். ஆனால் இங்கே இருக்கிறது ஆரம். நம்ஜூன் இல்லை, அந்த நம்ஜூன் செத்துட்டான். உடம்புல இருக்கிறது ஆரம் மட்டும்தான். அந்த ஆரம்புக்கு எனக்கு பிடிக்காது, நம்ஜூனுக்கு எனக்கு பிடிக்கும். அந்த நம்ஜூன் இங்கே இல்லை, அப்புறம் எதுக்கு இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஆரம் வந்து வயன் ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறேன் நேராக அது கேபின்குள்ளே இழுத்துட்டு போய் நீதான் அவன் சொல்ல வேண்டியது தம்பி, ஏன்டி இப்படி பண்ண, ஏன்டி இப்படி போகிற. எனக்கு உன்னை பிடிக்காத போதெல்லாம் இருந்த கூடவே, அதுவும் நீ எனக்கு யாரும் தெரியாமல் எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. யாருன்னு சொன்னால் நான் அப்போயே உங்ககிட்டயே வந்திருப்பேன். யாரும் தெரியாத போது இங்கே என் கூட இருந்த, தெரிஞ்ச போது நீ போகிற. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன்னு தெரியுமாடி. நான் கோல்டானதுக்கு ஃபஸ்ட்டு ரீசனே நீ தாண்டி. அதுக்கப்புறம் அவள் வந்தா, அவள் என்ன சொல்லு என் கோல்ட்னஸ் குறைக்கிறான்னு நினச்சேன். ஆனால் அவள் அது இன்னும் ஏற்றி விட்டு போயிட்டா. இன்னும் அதை தாண்டி நான் கோல்டானது. நான் இப்படி பிஹேவ் பண்ண ஆரம்பித்ததே ஒன்றால் தான். நம்ம பக்கத்தில் இன்னொரு பொண்ணு வரக்கூடாதுன்னு பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சு அப்படி. ஏன்னா எனக்கு நிஜமாலே ஒன்று ரொம்ப பிடிக்கும்டி. ஆனால் வந்துட்டு நீயும் என்னை விட்டு போயிட்டீன்னா எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் தாங்க முடியாது. அதனால தான் இப்படி பிஹேவ் பண்ணேன். வயன் சாரிடி, லவ் யூடி லாலிபாப். இப்போ நீ சொல்லி என்ன யூஸு அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்திட்டு நீங்கள் அவனை அப்படியே தள்ளி விட்டு வெளில போகிறீங்க. நம்ஜூன் வந்துட்டு உங்கள் பின்னாடியே துரத்திட்டு வராரு. அவ்வளோ அழுதுருக்காரு. கம்பெனியில் இருக்க எல்லோரும் வந்து ஷாக்காக பார்க்கலாம். நம்ப சாரா இப்படி அழுகுறாரு, என்னாச்சு இவங்க 2 பேருக்கு நடுவில்? ஓகே, இப்போ வந்துட்டு கம்பெனியில் வேலை பார்க்குறாருன்னு சொன்னால உங்கள் ஃப்ரெண்டு, அவரும் உங்கள் ஸ்கூலில் தான் படிச்சிருப்பாரு, உங்கள் காலேஜ் தான் படிச்சிருப்பாரு. எல்லா கதையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எல்லாருக்கும் அவ்வளோ பெரிய ஷாக்கு. இவ்வளோ லவ் பண்ணாங்களா 2 பேருமே? ஆனால் 2 பேருமே சொல்லிக்காமல் இப்படி பண்ணுறாங்களே. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எல்லாம் சொல்லிடுவாங்க போல 2 பேருமே, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உட்காந்துருக்காரு. இப்போ நீங்கள் வெளில வந்துட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்துட்டு திங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை எடுத்துகிட்டு நேராக ஏர்போர்ட் போகிறீங்க. நம்ஜூன் வராரு. வயன் ஒரே ஒரு சான்ஸ் டி, ப்ளீஸ் டி, எனக்காக. என்னால் உன்னை இன்னொரு வாட்டி நம்பி ஏமாற முடியாது ஜூன். நான் நிஜமாலே லவ் பண்ணேன், இப்போவும் பண்ணுறேன். எனக்கும் உன்னை விட்டு போக கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நான் இப்போ போகிறது அவனுக்கும் நல்லது. கரெக்ட் தான், எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை. ஆனால் அதுக்காக எனக்கு கிட்ட எதுவுமே இல்லை நினச்சிடாது. நன்றி. என் ஹார்ட்டில் ஒரு பர்சன் இருக்கார். ஆனால் அந்த பர்சன் ஆரம்பில்லை, நம்ஜூன். அவன் வரமாட்டான், அவன் செத்துட்டான். அது எனக்கு தெரிஞ்சிச்சு எப்பயோ. அதனால தான் நான் இப்போ கிளம்புறேன். இனிமே நான் இன்னும் ஒன்று பார்ப்பேனான்னு தெரியாது. குட் பை. ஓகேவா? இதுதான் நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் இப்போது கிளம்பிடுறீங்க. ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் நம்ஜூன் உங்களை தேடி நீங்கள் இப்போ போயிருக்க ஸ்டேட் வராரு. நீங்கள் அந்த ஊருக்கு போயிட்டு நீங்கள் இப்போ வந்து கொரியாவில் இல்லை, இந்தியா வந்துருப்பீங்க. இந்தியா தான் ஆக்சுவலாக உங்கள் பர்த் பிளேஸு. உங்கள் பேரண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொத்து இருக்கும். ஆனால் நீங்கள் நம்ஜூனுக்காக தான் அங்கே இருந்திருப்பீங்க. இங்கே வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் அந்த மாதிரி ஆயிடுறீங்க. இப்போது வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப்காக வராங்க. ஆரம்பம்னா கம்பெனி நேம் மாற்றிருப்பார். இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவர் வச்சுருந்தது கிம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஆனால் இப்போ அவர் வந்துட்டு நாம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மாற்றிப்பார் உங்களுக்காக. அதை வச்சு உங்களுக்கு தெரியணுன்ட்டு இப்போ அதை மாற்றிட்டு இப்போ வராரு. நீங்கள் வந்து ஓகே இந்த கம்பெனி தானே வராங்க சரின்ட்டு நீங்கள் ஓகே சொல்லுவீங்க. வரது கிம் நம்ஜூன். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கண்லேருந்து தண்ணி ஒரு டியர்ஸ் வருது. அதை பார்த்து பையன்
வந்துட்டேன்டி உனக்காக ஒன்று அஞ்சு. நீங்கள் பார்க்குறீங்க, அழுவ ஆரம்பிச்சிட்டிங்க. அவராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. டைட்டாக வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. வைன் சாரிடி, பண்ண எல்லா மிஸ்டேக்கும் சாரிடி. இப்போ நான் திருப்பி வந்துட்டேன். ஒன்று அஞ்சுனா கிம் இல்லை, ஆரமும் இல்லை, ஒன்று அஞ்சும் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணி உங்களை ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு ஒரு டியர்ஸ் விட்டுட்டு தெரிஞ்சிச்சு. ஆரம்புக்கு திமிர் இருக்கும், கோல்டாக இருப்பான். ஆனால் இங்கே உள்ளே வந்தவருக்கு அது எதுவுமே இல்லை. அப்போவே தெரிஞ்சிச்சு என் நஞ்சுன்னு திரும்பி வந்துட்டான்ட்டு. ரொம்ப ஹாப்பி நஞ்சுனா. லவ் யூ டூடி பொண்டாட்டி. அவ்வளோதான்டா, இது ஒரு குட்டி ஸ்டோரி தான். ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு குவார்ட்டர்லி எக்ஸாம் போயிட்டுருக்குடா. அண்டு எனக்கு வேறு ஸ்டோரி மைண்ட்லேயே வரல. நான் டைட்டில் மட்டும் நேற்று யோசித்து ஒரு எடிட் பண்ணி வச்சிட்டேன், கோல் சிவா அந்த டைப்பில் போடலான்ட்டு. ஆனால் வந்து எனக்கு ஸ்டோரி லாஸ்ட் மினிட் வரைக்கும் மைண்ட்லேயே வரல. ஸோ இது ஜஸ்ட்டு பர்த்டே ஸ்பெஷலு, அதனால் போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஜங்குக்கு பர்த்டே போட்டால் பர்த்டே போடலன்னா தப்பாயிரும்ல, அதனால தான். ஸோ இது ஒரு குட்டி ஒரு 2/2 வச்சுக்கலாம்டா. ஃபஸ்ட்டு எபிசோட் போட்டுட்டேன், இன்றைக்கி போட்டுடுறேன். செகண்ட் எபிசோடு வந்துட்டு சண்டே இல்லை மண்டே வரும், ஓகேவாடா? நாளைக்கு வந்து நம்ம ஜேகேயோட அந்த 3 ஷார்ட்டோட ஃபைனல் பார்ட் வந்துடும். ஏன்னா அது நான் ரெக்கார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் பண்ணிட்டேன். அதை வந்துட்டு ஒரு சின்ன கொஞ்சம் வேலை தான் இருக்காது, முடிச்சுட்டு அதை நான் போட்டுறேன்டா.